அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்களா இருந்தால், அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லாட்டி தவறா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மனிதர்களால் முடியும் வேணாம். உதாரணத்துக்கு, இலங்கை என்பது இந்தியாவுக்கு தெற்கில் அமைந்திருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்களா இருந்து, அது உண்மையா பொய்யா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கணிதத்தில் யோசித்து பார்ப்போமா இருந்தால், 10 அப்படின்ற நம்பர், 10 அப்படின்ற இலக்கம் இல்லாட்டி 10 அப்படின்ற எண் 5ஐ விட பெரியது அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும் அது உண்மை அப்படின்னு. ஏன்னா 10 5ஐ விட பெருசு. இப்போ இதை நாங்கள் கம்ப்யூட்டர் ஒன்றுக்கிட்டையும் எதிர்பார்க்கலாம். அந்த முடிவெடுக்கிற இயல்பு பைத்தன் ப்ரோக்ராமிங் மூலமாக கம்ப்யூட்டருக்கு நாங்கள் கொடுக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு நாங்கள் 10 பெரிது 5 அப்படின்னு சொல்லுவோமா இருந்தால், 10 5ஐ விட பெரிது அது உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அதே இதை நாங்கள் பைத்தன் இன்டர்பிரிட்டரில் அடித்து பார்ப்போமா இருந்தால், டைப் பண்ணி 10 பெரிது 5 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போமா இருந்தால், அப்படின்ற கூற்றை நாங்கள் இடத்துக்கு எடுத்து வைப்போமா இருந்தால் அது உண்மை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. அதே இதை நாங்கள் மாற்றி கொடுத்து பார்ப்போம். 10 5ஐ விட சிறியது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா இருந்தால் உங்களுக்கு அது தெரியும் அது பொய் அப்படின்னு, இல்லாட்டி அது பிழை அப்படின்னு தெரியும். இப்போ அதை நாங்கள் பைத்தன் இன்டர்பிரிட்டரில் டைப் பண்ணி பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கு தெரியுது பைத்தன் இன்டர்பிரிட்டர் எங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இதே விஷயத்தை நாங்கள் ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணுவோம். தொடர்ந்து முடிவெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தகவல்கள் தேவைப்படும். இதுக்கு நாங்கள் சொல்கிறது பூலியன் வேரியபிள்ஸ். அதாவது உண்மை அல்லது பொய் அப்படின்ற 2 வேல்யூ மட்டும்தான் அதுக்கு எடுக்க முடியும். ஏதாவது ஒரு கணித கூற்று அப்படின்றத ஒன்று உங்களுக்கு சொல்லுவாங்களா இருந்தால், இல்லாட்டி மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் இல்லாட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு சொல்லுவாங்களா இருந்தால், அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லாட்டி பொய்யா அப்படின்னு 2 வேல்யூ மட்டும்தான் எடுக்கலாம். சூரியன் கிழக்கில் உதிக்கும் அப்படின்றது உண்மையா பொய்யா அப்படின்னா அது உண்மை இல்லாட்டி பொய் அப்படின்ற 2 ஆப்ஷன் தான் அதுக்கு இருக்குது. 2 ஆன்சர் தான் வர முடியும், வேறு ஆன்சர் வர முடியாது. அப்போ அந்த மாதிரியான வேரியபிள்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம் பூலியன் டைப்ஸ்னு. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ட்ரிங் டைப்பான வேரியபிள் பார்த்தோம், ஃப்ளோட்ஸ் டைப்பான வேரியபிள்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி இன்டீஜர்ஸ் டைப்பான வேரியபிள்ஸ் பார்த்தோம். அதோட 4வது புது அறிமுகம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிது, பூலியன் அப்படின்ற புது வேரியபிள் டைப். இந்த பூலியன் வேரியபிள் டைப்பை யூஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து வர பாடங்களில் நிறைய முடிவெடுக்கிற இயல்பை பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு பார்ப்போம், இந்த வேரியபிளை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்வது எப்படின்னு சொல்லி. நாங்கள் பார்த்தோம் போன முறை வீடியோஸில் எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு 10 அப்படின்ற வேல்யூவை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த 10ன்றது ஒரு இன்டீஜர் டைப்பான ஒரு வேரியபிள் வேல்யூ. அந்த நம்பரை நாங்கள் இன்டீஜரை இந்த வேரியபிளுக்கு நாங்கள் அசைன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு நாங்கள் 5 பெரிது 3ஐ விட அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போமா இருந்தால் அதில் ஆன்சர் எங்களுக்கு தெரியும் 5 3ஐ விட பெரிதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, அதை முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு தெரியும் 10 5ஐ விட பெரிது அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டோம். அதாவது 10 5ஐ விட பெரிது அப்படின்றதுக்கு ட்ரூ அப்படின்ற வேல்யூ விடையாக கிடைக்குதுன்றது எங்களுக்கு தெரியுது. அப்போ அதை யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை, அந்த பூலியன் வேரியபிளை ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பிறகு எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற காரணத்துக்காக. இப்போ என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன்றுமே எங்களுக்கு ஆன்சர் வராது. ஏன்னுண்டா இதில் நாங்கள் அசைன் பண்ணுறது தான் செய்கிறோம், பிரிண்ட் ஒன்றுமே செய்து பார்க்கல. இப்போ இதில் ஆன்சரை நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு பார்க்கணுமா இருந்தால், நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஏ அப்படின்ற வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுப்பீங்களா இருந்தால் ட்ரூ அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 10 5ஐ விட பெருசு, அதில் ஆன்சர் ட்ரூ, அதில் பூலியன் ஆன்சர் ட்ரூ. அந்த ஆன்சரை நாங்கள் ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை பிரிண்ட் பண்ணுவோமா இருந்தால் அதே ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன டைம் தரேன், வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். பி அப்படின்ற வேரியபிளுக்கு
10 5ஐ விட சிறியது அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்களா இருந்தால் அதில் ஆன்சரை அந்த பூலியன் ஆன்சரை பி அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வீடியோவை போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பிக்கு நாங்கள் சமப்படுத்துவோம் 10 5ஐ விட சிறியது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை. அந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தெரியும், அது பிழையான ஒரு ஸ்டேட்மெண்ட், அது பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ அதில் ஆன்சர் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஃபால்ஸ் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஃபால்ஸுன்ற ஆன்சரை நாங்கள் பி அப்படின்ற வேரியபிளுக்கு சமன் அடையாளத்தை யூஸ் பண்ணி அசைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போ இதில் முதல் மாதிரி எங்களுக்கு இப்போ பிரிண்ட் பண்ணி ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி வராது. என்னென்னு அது நாங்கள் அசைன் பண்ணி வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு தேவையாக இருந்தால் பிரிண்ட் பி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் த்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற ஆன்சரை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தோம் 2 பெறுமதிகளை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒப்பிட்டு பார்க்குறது எப்படின்னு சொல்லி, ஒன்றை விட பெருசா இல்லாட்டி சின்னதா அப்படின்னு சொல்லி 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ண பார்க்குறது எப்படின்னு சொல்லி நாங்கள் படித்தோம். அடுத்து பார்ப்போம் 2 எண்கள் இல்லாட்டி 2 பெறுமதிகள் ஒன்றுக்கொண்டு சமனானவையா, ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் முக்கியமான ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ளணும்னு நாங்கள் வளமையாக, இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் இப்போ ஹைலைட் பண்ணுற இடத்துல இருக்கிற மாதிரி எக்ஸுக்கு 10 அப்படின்ற வேல்யூவை நாங்கள் சமப்படுத்துகிற நேரத்தில் ஒரு சமன் அடையாளத்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த நேரத்தில் கம்ப்யூட்டர் விளங்கி கொள்ளும், ஓகே நாங்கள் இந்த எக்ஸுக்கு 10 அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிற கமாண்டுக்கு யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் தான் இந்த மெத்தட், ஒரு சமன் அடையாளத்தை யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த பூலியன் கம்பேரிசன், அதாவது ஒன்றுக்கொன்று சமனா அப்படின்னு கம்பேர் பண்ணுற நேரத்தில் நாங்கள் 2 சமன் அடையாளங்களை தொடர்ந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க அதை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி. நான் இப்போ எக்ஸுன்ற வேரியபிளுக்கு 7 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணுறேன், y அப்படின்ற வேரியபிளுக்கு 8 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணுறேன். அடுத்து நாங்கள் பார்ப்போம் எக்ஸும் வையும் சமனா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எக்ஸும் வையும் பெறுமதிகளில் சமனானவை அல்ல, அதாவது எக்ஸும் வையும் பெறுமதியில் சமனே இல்லை. எக்ஸுன்றது 7, வைன்றது 8, 7 மட்டும் சமன் இல்லை, 7 வந்து 8 விட சின்னது உண்மைக்கும் சொன்னால். அப்போ அதை நாங்கள் சமனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது, கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் தான் இது, எக்ஸ் சமனா ஒய். இது வந்து ஒரு கேள்வி, எக்ஸ் வந்து வைக்கு சமன் அப்படின்ற ஒரு கூற்றை நாங்கள் சொல்கிறோம், அது உண்மையாக பொய்யான கம்ப்யூட்டர் எங்களுக்கு சொல்ல போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 7 மட்டும் சமன் இல்லாதனால எங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி ஒரு புது வேரியபிள் ஒன்றுக்கு அசைன் பண்ண முடியும். அதாவது ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு நான் இந்த ஃபால்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன், அதாவது எக்ஸையும் வையும் கம்பேர் பண்ணி சமனா இல்லையா அப்படின்ற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்படியா இருந்தால் நாங்கள் முதல்ல செய்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எப்படி இதை செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஏ அப்படின்றதுக்கு சமப்படுத்துகிறோம், வலது பக்கத்தில் இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, எக்ஸும் வையும் சமன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது பொய், உண்மை இல்லை. அப்போ அந்த உண்மை இல்லைன்றதுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்ற ஆன்சரை நாங்கள் அந்த ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணுறோம். முதல் மாதிரி எங்களுக்கு பிரிண்ட் ஆக போகிறது இல்லை ஒன்றுமே, எங்களுக்கு தேவைன்னா இந்த ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் பார்ப்போம் சமனான 2 விஷயங்களை கொடுத்துட்டு சமனா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஜி அப்படின்ற வேரியபிளை 10 அப்படின்னு செட் பண்ணுறேன், அதே மாதிரி டி அப்படின்ற வேரியபிளை 10க்கு செட் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு தெரியுது பார்க்குற நேரமே ஜிக்கும் டியும் பெறுமதியில் சமனானவை, அதனால் அதை நாங்கள் சமனா அப்படின்னு செக் பண்ணோம்னா அது உண்மையான ஒரு கூற்று. ஏன்னா இப்போ அதனால் ஜி சமன் சமன் அடையாளம் 2 சமன் அடையாளம் போட்டோம்னு சொன்னால் அது பெறுமதியில் சமனானவை அப்படின்ற ஒரு கூற்றை நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம். கம்ப்யூட்டர் அதை செக் பண்ணிவிட்டு இவாலுவேட் பண்ணி எங்களுக்கு சொல்ல போகுது உண்மையாக பொய்யா அப்படின்னு. இப்போ அது பார்ப்பீங்களா இருந்தால் ட்ரூ அப்படின்னு ஆன்சர் வருது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதில் பூலியன் ஆன்சர் ட்ரூ. இதை வேணால் நீங்கள் முதல்ல மாதிரி இன்னொரு வேரியபிளுக்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பி சமன் ஜி சமன் டி, அதாவது ஜியும் டியும் சமனானவை அப்படின்ற கூட்டோட ஆன்சரை நாங்கள் பி அப்படின்ற வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ நாங்கள் பியை பிரிண்ட் பண்ணி பார்த்தா எங்களுக்கு ட்ரூ அப்படின்ற ஆன்சர் வருது. இதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. 2 பெறுமதிகள் இல்லாட்டி 2 வேரியபிள்ஸுக்கு நாங்கள் அசைன் பண்ணியிருக்கிற பெறுமதிகள், அதாவது வேல்யூஸ் ஒன்றுக்கொன்று சமன் அல்லவை அப்படின்றத மாற்றி செக் பண்ணலாம். அது இப்போ திடீர்னு சொல்கிற நேரம் கன்ஃபியூஷனாக இருக்க வாய்ப்பு உண்டு.
திரும்ப நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ண மாதிரி சமன் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட நாங்கள் எழுப்பலாம். அது கேள்வியாக எழுப்பாமல் சமன் இல்லை அப்படின்ற ஒரு கூற்றம் முன்வைக்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான் அது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எக்ஸுக்கு 4 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணுவோம், ஒய்க்கும் 4 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணுவோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு பார்க்குற நேரமே ஆப்வியஸாக தெரியுது எக்ஸும் ஒய்யும் பெறுமதியில் உண்மைக்குமே சமனான வேரியபிள்ஸ். ஏன்னா அந்த நேரத்தில் யாராவது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்களா இருந்தால் எக்ஸும் ஒய்யும் சமன் இல்லை அப்படின்னு யாராவது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்களா இருக்குமா இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவங்க போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ அதே மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டருக்கும் சொல்லலாம். இப்போ நாங்கள் கம்ப்யூட்டருக்கு சொல்ல போகிறோம் எக்ஸும் ஒய்யும் சமன் இல்லைன்னு. எங்களுக்கு வெள்ளனா தெரியும் எக்ஸும் ஒய்யும் சமன் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்கிறது எப்படின்னு. அதே மாதிரி எக்ஸும் ஒய்யும் சமன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் எக்ஸ் ஆச்சரிய குறியீடு சமன் அடையாளம் ஒய். ஆச்சரிய குறியீடோட சமன் அடையாளத்தை யூஸ் பண்ணுவோமா இருந்தால் சமன் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம். இப்போ நாங்கள் கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம் எக்ஸும் ஒய், எக்ஸ் வந்து 4 ஒய் 4, ஆனால் நாங்கள் சொல்கிறோம் எக்ஸும் ஒய்யும் சமன் இல்லை அப்படின்னு. இப்போ கம்ப்யூட்டர் எங்களுக்கு சொல்ல போகுது இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல போகுது. அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்குறதா இருந்தால் நாங்கள் டி அப்படின்ற வேரியபிளுக்கு நாங்கள் அசைன் பண்ணுவோம் 10 அப்படின்ற வேல்யூவை, எஃப் அப்படின்ற வேரியபிளுக்கு நாங்கள் அசைன் பண்ணுவோம் 2 அப்படின்ற வேல்யூவை. இப்போ எங்களுக்கு பார்க்குற நேரமே தெரியுது டியும் எஃப்பும் சமன் இல்லை, உண்மைக்குமே சமன் இல்லை. டி வந்து 10, எஃப் வந்து 2, டியும் எஃப்பும் சமன் இல்லை. அப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட டியும் எஃப்பும் சமன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆமாம் அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க சமன் இல்லை அப்படின்னு. இப்போ அதே இதை நாங்கள் கம்ப்யூட்டருக்கும் சொல்லலாம். டி சமன் இல்லை எஃப் அப்படின்னு சொல்ல மாதிரி தான் கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க எஸ் நீங்கள் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுகள் மூலமாக நாங்கள் நிறைய முடிவெடுக்கலாம். நாங்கள் அடுத்து வர பாடங்களை படிப்போம் எப்படி இந்த மாதிரியான பூலியன் வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கொண்டு நிறைய வேலைகள் நாங்கள் செய்து கொள்ளலாம், நிறைய முடிவெடுக்கிற திறமை எங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி எங்களுக்கு ஏலும் பெரிதல்லது சமனா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். மெத்ஸில் சமன் அடையாளத்தோட பெரிது அல்லது சமன் ரெண்டில் ஒன்று நடக்கலாம் அல்லது அப்படின்ற ஒரு மிக்சரோட நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். உதாரணத்துக்கு தேசிய அடையாள அட்டை எடுக்கிறதுக்கு ஒருவருடைய வயதில்லை 16 அல்லது பெரிதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தானே. அப்போ ஒரு ஆளோட வயது உங்களுக்கு சொல்லுவாங்களா இருந்தால் அவர் தேசிய அடையாள அட்டையை எடுக்கிறதுக்கு தகுதி உள்ளவரா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு 16 இருந்தாலும் அவர் தகுதி உள்ளவர், இல்லாட்டி 16 விட பெருசாக அவரோட வயசு 16 விட பெருசாக இருந்தாலும் தகுதி உள்ளவர். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஒரு நம்பர் 16 விட பெருசாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஏஜ் அப்படின்னு சொல்லி 30 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ நாங்கள் செக் பண்ண போகிறோம் எங்களோட தேசிய அடையாள அட்டை அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான வயது இல்லை 16 அப்படின்னு சொல்லுவாங்களா இருந்தால் ஏஜ் 16 விட பெரிதா, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரி 10 5 விட பெரிதா அப்படின்னு பார்க்குற மாதிரி ஏஜ் 16 விட பெரிதா அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ. ஒரு ஆளோட ஏஜ் வந்து ஒரு ஆளோட வயது 30ன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நாங்கள் சேவ் பண்ணி வச்சு கொண்டுட்டோம் ஏஜ்ன்ற வேரியபிளில். அதே மாதிரி ஏஜ் வந்து 16 விட பெருசா அப்படின்னு கேட்குற நேரத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த மாதிரி இருந்தால் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு ஓகே உண்மை அப்படின்னு சொல்ல போகுது. அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம் ஏஜ் 16 விட பெரிதல்லது சமனா அப்படின்னு செக் பண்ணலாம். அதாவது 16 இருந்தாலும் ஓகே தான், இல்லாட்டி சமனாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம். பெரிது அல்லது சமனா, பெரிது அல்லது சமனா அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம். இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் செக் பண்ணலாம் மற்ற பக்கத்தையும். ஏஜ் சிறிது 16 இல்லாட்டி நாங்கள் 30ன்னு பார்ப்போமே. ஏஜ் வந்து 30 விட சின்னதா அப்படின்னு செக் பண்ணுவோமா இருந்தால் அது இல்லை தானே. ஏஜ் வந்து 30 விட சின்னது இல்லை. ஏஜ்ன்ற வேல்யூ 30 தான், ஆனால் 30 விட சின்னது இல்லை. இப்போ அதே இதை நாங்கள் செக் பண்ணலாம் 30 இல்லாட்டி சமனாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி 30 அல்லது சமனா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தால் உண்மை அப்படின்னு வரப்போகுது. விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் சில குழப்பங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 5 5 விட பெரிது அல்லது சமனா
அப்படின்னு பார்க்கலாம். இல்லாட்டி 4 விட சிறியதா அப்படின்ட்டு சிறியது அப்படின்னு சொல்லுவாங்களா இருந்தால் அது போய்த்தானே. 4 விட சின்னது இல்லை. அதே நேரம் 4 விட சிறிது அல்லது சமன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா இருந்தால் அது உண்மையான ஒரு கூற்று, உண்மையான ஒரு கணித கூற்று. அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த மாதிரியான சிறிதல்லது சமன், பெரிதல்லது சமன், இல்லாட்டி பெரிது இல்லாட்டி சிறிது, அந்த மாதிரியான மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுகளை யூஸ் பண்ணி நிறைய முடிவு எடுப்போம் நாங்கள் அடுத்த வார பாடங்களில்.